தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு காமேஷ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். டி நகர்ல வாக்கு எண்ணிக்கையை முடிச்சிட்டு திரு ஆனந்த் அவர்களுக்கு அங்க சீஃப் ஏஜென்டா இருந்துட்டு தேர்தல் பணி ஆற்றிட்டு வெற்றி கலைப்புல காமேஷ் நம்மோடு இணைகிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் காமேஷ். தேங்க்யூ. இல்ல சார், இன்னும் வெயிட்டிங். இன்னும் ஒரு 8 சீட்டுக்காக வெயிட்டிங். வந்து அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பட் many congratulations. கடந்த பல மாதங்களாக நீங்க தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவான குரலை கொடுத்திருக்கீங்க. நிறைய பேருடைய விமர்சனங்களையும் நீங்க பெற்றிருக்கீங்க. நம்முடைய தொலைக்காட்சியிலும் கூட நிறைய பேர் உங்களை கேள்வி எழுப்பிய போது தொடர்ந்து உங்க ஸ்டாண்ட்ல நின்னு இருக்கீங்க. யூ ஆர் விண்டிகேட்டட் டுடே காமேஷ். கேள்விகளா கேலிக்காக பண்ணவங்க அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒன் மேன் ஷோவாக தளபதி விஜய் அவர்கள் அது மேல இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அவர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை. ஆனஸ்டா சொல்லுங்க, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய வெற்றியை எதிர்பார்த்தீங்களா இல்ல இதை விட பெருசா எதிர்பார்த்தீங்களா? சார், கிட்டத்தட்ட இந்த வெற்றியை வந்து ஆல்மோஸ்ட் நினைச்சதுதான் சார். என்ன ரீசன்? ஓகே, இப்ப நம்ம பேசும்போது இப்ப சொல்லுவாங்கப்பா எல்லாம் சொல்லுவாங்க. காமேஷ், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? காமேஷ் சொல்லுங்க. இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு பெருசா வரும்னு நினைத்தீங்களா இல்ல இதை விட பெட்டரா இருக்கும்னு நினைத்தீங்களா இல்ல ஒரு டிசைசிவ் ஃபோர்ஸா தான் இருப்போம், இந்த நம்பர் வராது? நீங்க பிராங்கா ஓபனா சொல்லுங்க. இல்லையே விஜய், நான் வந்து டே ஒன்ல இருந்து பேசும்போதும் நாங்க பேசும்போதும் சொல்றோம்ல, மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை. அந்த மாற்றம் இந்த 2 கட்சியை தாண்டி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னைக்கு நேற்றுக்கு 4 வருஷமா பேசிட்டு தான் இருக்கோம். இவங்க எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நடிகனுக்கு வந்த கூட்டம் அதே மாதிரி நடிகைக்கும் இவ்வளவு கூட்டம் வரும் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தவங்க. தட்ஸ் ஓகே, இதெல்லாம் பாஸ்ட். இப்படி எல்லாம் விமர்சனம் வரும்போது தான் அதோட அந்த அந்த இடத்துல தாண்டி வந்து நிற்கும் போது அந்த வெற்றியை பார்க்கும்போது தான் அதோட அருமை தெரியும் இன்னும் நல்லா. சோ மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்தை விஜய்னா மூலமாக ஒரு தலைவனாக நம்பகத்தன்மையோட கொடுத்திருக்காங்க. அதை நிச்சயம் விஜய் நான் நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புறேன். சோ அவரும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அந்த மாற்றம் கொடுப்போம் நாங்க அப்படின்ட்டுன்னு. நிச்சயமாக இருக்கும், இல்ல டவுட்டே கிடையாது. ஏன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு பாலிடிக்ஸ். ஏன்னா இவங்க வந்து திராவிட அரசியல்ல ஊர்னது மண் இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் இல்லை. மக்கள் உண்மையிலேயே யார் நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் தாண்டி பிராக்டிக்கலா இருக்காங்க மக்கள் அப்படின்றதுக்கு இந்த எலெக்ஷன். இன்னொன்னு முக்கியமாக வரலாறு திரும்பும் சொன்னார்ல, எனக்கு தெரிஞ்சு 2026 இன்ஃபேக்ட் 67 விட 77ல இருந்த எம்ஜிஆரை விட, ஏன்னா அன்னைக்கு கம்பாரிசன்ல சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் 25 வருஷம் இருந்தாரு, அவர் பொருளாதாரம் இருந்தாரு, திமுக இருந்தாரு, அவர் இவரெல்லாம் கம்பேர் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு. இவங்க பால்வாடி கட்சி, குழந்தை கட்சி வந்து ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகல, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் மாத்தி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. காமேஷ், நீங்க இந்த விவாதங்கள்ல விஜய் அவர்களுக்கு ஆதரவா நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு மனசுல பசுமரத்தாணி போல பதிவது, ஜனநாயகன் படம் எப்ப வெளிவரும் அப்படின்னு கேட்டபோது முதலமைச்சர் விஜய் நடிக்கக்கூடிய நடிகர் விஜய் படமா வரணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நீங்க முதலமைச்சர் விஜய் படத்தை தான் விடுவீங்க போல நீங்க. அதுதான் எனக்கு மனசுல ஆழமா பதிஞ்சு நிக்குது. அப்படிதான் வரும் போல இல்ல? இல்ல, அதாவது அது ஒண்ணு நடந்துச்சு. எலெக்ஷன் டே அன்னைக்கு நான் வந்து நிறைய இடத்துல சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஓட்டு அஜித் சார் தான் போடுவாரு 6:55க்கு சொல்லி வச்சோம்னா, நீங்க 6:55 தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஓட்டு வருதுதான். கரெக்ட். ஃபர்ஸ்ட் தாவேக்கு அதுதான் போட்டிருப்பாரு. ஓகே, நான் இன்று முதல் நாஸ்ட்ரடாமஸ் காமேஷ் என்று அழைக்கப்படுகிறேன். தமிழ்நாட்டில் நாஸ்ட்ரடாமஸ். பட் காமேஷ், இப்ப 107ல இருக்கீங்க தாவேக்கா. வாட் ஆர் யுவர் பாசிபிள் சாய்ஸஸ்? இப்போ ஒருவேளை இது 118 கடக்குங்கிறது உங்க நம்பிக்கையா இருக்கலாம், பட் கடக்கலன்னா who are your allies? இல்ல 100% கடக்கும் மேடம். அது ஏன் நீங்க கடக்கலன்னா சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரல. இப்ப கும்பகோணத்துல நெக் டு நெக் வெறும் 60 சீட் டிஃபரன்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு, புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி அங்கங்க இருக்கு. சோ கிட்டத்தட்ட நீங்க எடுத்தீங்கன்னா முன்னிலை வகிக்கக்கூடிய எத்தனை சீட் எடுத்தாலும் அதுல 2வது இடம் 500 ஓட்டு, 400 ஓட்டு, 300 ஓட்டு, ஒரு ரவுண்ட் மே சேஞ்ச் இட் அவுட் எல்லாத்தையும். இல்ல, நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்கல. வாட் இஃப் நாட்? ஆனா இன்னைக்கு ஒரு போல் பொசிஷனை தொட்டுட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி ஆட்சிக்கும் நீங்க ஏற்கனவே அதை பிரகடனப்படுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுல கூட்டணி கட்சிகளை ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாக்குவீங்களா? இல்ல இவங்க எல்லாம் வேற மாதிரி பேசினாங்க, நாங்க தனிச்சுதான் ஆட்சி அமைத்தா தனித்து, இல்லை என்றால் வேற வாய்ப்புன்னு ஹரி சார் கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டீங்க. நான் ஏதோ பொதுச்செயலாளருக்கு பேசுற மாதிரியும் இல்லன்னா வந்து சப்பாலஜிஸ்ட் மாதிரி கேக்குறீங்களா? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்ல சார். அவங்க முடிவு எடுப்பாங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்போம், அவ்வளவுதான். பட்
டெஃபினட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். தளபதி அதுவும் அண்ணா விஜய்னா வந்து ரொம்ப இதுவா இருக்காரு, சொல்லியிருக்காரு அவரு. பெண்களுக்கும் இந்த இதுல இருக்க இது வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இத வந்து மக்கள் வந்து ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடுதான் இது. அதுக்கு ஒரு உறுதியான ஒரு தலைவன் எதிர்பார்த்தாங்க. அது விஜய் நான் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்தாரு. உங்க கேம்ப்ல என்ன உணர்வு? how are your cadres and உங்களுடைய தோழர்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இல்ல தோழர்கள் எல்லாருமே இதுவா இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து தலைமையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற பூச்செல்லாம் இருக்கட்டும், மத்தவங்க எல்லாருமே இருக்கட்டும், அடுத்த கட்டம் அந்த இது அட்டென்ட் ரீச் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக எல்லாம் உட்கார்ந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா பாத்துக்கிட்டு எங்க என்ன பண்ணுன்ற அந்த ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அது ஃப்ளோ வந்துருச்சு. ஐ மீன் அதுக்கு அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாக அடுத்த கட்ட வேலைகள். காமேஷ், நீங்க இன்னும் கவுண்டிங் செட்டர்ல இருக்கீங்களா? will you be able to join us for a longer time? நான் மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பார்வைகளை கொண்டு போலாமா? do you have to leave? அப்படியா மேடம்? எனக்கு நான் திருப்பி ஒரு 20 மினிட்ஸ்ல திருப்பி ரீஜாயின் ஆகட்டுமா? ப்ளீஸ் உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும், அதை பாருங்க. ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, டோன்ட் வரி. thank you for joining காமேஷ். thank you நன்றி, thank you very much. ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம். அவர் போயிட்டு இருக்கிறது லயலா கல்லூரி. அவர் படித்த அதே கல்லூரியில பார்க்கக்கூடிய காட்சி லயலா கல்லூரிக்கு வெளியே காட்சிகள். பட் அவர் உள்ள போயிட்டாருன்னு நமக்கு செய்தி வருது. இது நமக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்த விஷுவல்ஸ். பட் அவர் உள்ள போயிட்டாரு, வெற்றி சான்றிதழ் பெறுவது. விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவரா அவர் படித்திருப்பாரு அந்த கல்லூரியில. என்ன பியூட்டினா, படிச்சு அந்த சர்டிபிகேட் அவர் வாங்கல, பாதியில சினிமா நடிக்க போயிட்டாரு. இப்போ கரெக்ட்டா எம்எல்ஏ சர்டிபிகேட் வாங்க தான் வராரு. வெரி இன்ட்ரஸ்டிங். நம்ம பார்த்திபன் சார் தான் இந்த தகவலை அதே கல்லூரியில இல்ல, அதே கல்லூரியில ஏதோ ஒரு சர்டிபிகேட் எப்படியே லயலா கல்லூரியில வாங்க. விசித்திரமானது, இவ்வளவு சுவாரஸ்யங்களை அடக்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவர் படித்த அதே கல்லூரியில, பட்டம் வாங்காத கல்லூரியில சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் டிக்கெட் வாங்குறாரு அப்படிங்கும் போது லைஃப் கேன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க எவ்வளவு இடங்களுக்கு போகலாம். உங்க ஆல்மா மேட்டர்ல போய் அந்த சாதனையை படிக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய சுவையே தனி. அவருக்கு எவ்வளவு நினைவுகள் வந்து போகும் இந்த நேரத்துல. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.